திருப்பரங்குன்றத்தில் மதவாதம் இனவாதத்தால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஓட்டேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றத்தில் போராடியவர்கள் இந்து அமைப்பினர் இல்லை என்று கூறினார். திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த முயற்சியில் பாஜகவினர் தேவையில்லாத போராட்டத்தை முன்னெடுத்ததாக சேகர்பாபு குற்றம் சாட்டினார். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவு செய்து இந்து அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம். அதில் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா என்றுதான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நேற்றைய அந்த போராட்டம் என்பது தேவையற்ற ஒரு போராட்டம். தொடர்ந்து பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் மதவாதம் இனவாதத்தால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். வட மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை பிரிவினையை ஏற்படுத்த நினைத்தார்கள். இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும். எச்ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார். நீங்கள் வட மாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர். திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவு படித்தான் வழிபாடுகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் விளக்கமளித்தார். இப்பிரச்சினை மூலம் அரசியல் குளிர்காய நினைக்கும் பாஜகவின் வாக்கு சதவீதம் எதிர்வரும் தேர்தலில் 0 அடையும் என்றும் அவர் எச்சரித்தார். திருக்கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவில் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது. அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் லாபம் காணலாம் என்று நிற்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திருப்பரங்குன்றத்தில் வெளியாட்கள் மூலம் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் சேகர்பாபு குற்றம் சாட்டினார். அமைச்சர் என்ற முறையில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு விரைவில் தான் செல்லவிருப்பதாகவும் சேகர்பாபு தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பியதால் காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் தர்காவில் வழிபாடு செய்ய பக்தர்கள் மலை மீது அனுமதிக்கப்பட்டனர். அதே சமயம் கூட்டமாகவோ கட்சியினராகவோ இயக்கங்களாகவோ செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால் குடிநீர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை தவிர மற்ற உணவுகளை கொண்டு செல்ல தடை நீடிக்கிறது. கோயிலுக்குள் போராட்டம் நடத்திய 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சர்ச்சை குறித்து திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூக மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். இல்லாமல் இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேலே சிக்கந்தர் பாஷா தர்கா இருக்கு, கீழே காசி விநாயகர், கீழே நம்ம முருகன் கோயில் இருக்கு. அதில் தான் ஒற்றுமையோட தான் நிகழ்வுக்கு திருப்பூர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. இப்போ சில பிரச்சனைகள் விசமிகள் வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸ் யாருமோ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இல்லை. எடுத்தாலும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படி சொந்தம் உறவோட தான் படுங்க. ஒருத்தரும் அவங்க தர்காவையோ இந்த கோயிலையோ ஒருத்தர் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. யாருக்கு ஒருத்தர் சண்டை கிடையாது. மலையில போய் ஆடு நாங்களும் கஞ்சி கொடுத்துருக்கோம். எல்லா சொந்தக்காரங்களும் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லாதான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்றத்தில் எவ்வித மத வேறுபாடுமின்றி மக்கள் பழகி வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனை வரல. 30 வருஷம் ஆச்சு. இதே ஊர்லதான் கல்யாணம் ஆயிருக்கு, இதே ஊர்லதான் பிறந்திருக்கேன். 30 வருஷமா எந்த பிரச்சனையும் நடக்கல. இப்பதான் புதுசா அந்த பிரச்சனை நடக்குது. உள்ளூர்காரங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்காரங்களால தான் இந்த பிரச்சனை போறாமே. 55 ஆண்டுகளாக இதே வீதியில இருக்கோம். என்னைக்கும் இந்த சகோதரத்துவமும் சமத்துவமும் ஜாதி மதம் இல்லாம இந்த ஊர் என்னைக்கு இருக்கிறதுக்காக நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இங்கு உள்ளவங்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஏதோ ஒரு காலத்தின் சூழல், ஒரு காலத்தினுடைய கெட்ட நேரத்துக்காக இந்த ஊர்ல தேவையில்லாத வேலைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க உள்ள மக்கள் என்னைக்கு மொழி மதம்
வேறுபாடு இல்லாம தாய் பிள்ளையா தான் இருக்கிறோம். அவங்களும் போவாங்க, இங்கேயும் போவாங்க. அது இப்போதான் அந்த பிரச்சனை. அதுக்கு என்ன அதை சர்க்காரு கேட்டு கொடுக்கணும். இது வரைக்கும் மாமி மச்சனை போல இருந்து தாயா பிள்ளையா இருந்த இப்பத்தே பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்க நல்லபடியா தமிழ் அரசு தீர்த்து வைக்கணும். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம பிரச்சனை இல்லாம நல்லபடியா தமிழக அரசு தீர்த்து வைக்கணும். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மற்றும் சிக்கந்தர் பாஷா தர்காவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை வழிபாடு நடத்தவிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். RSS இந்து முன்னணி அமைப்புகள் பாஜகவோட துணையோடு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் காட்ட வேண்டும். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முதல் முறையாக 63,000 ரூபாயை கடந்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி முதல் தங்கத்தின் விலை 60,000 கடந்தது. கடந்த 31ஆம் தேதி தங்கத்தின் விலை ஒரு சவரன் 61,840 ரூபாயாக அதிகரித்தது. பட்ஜெட் தாக்கலான அன்று தங்கத்தின் விலை முதல் முறையாக 62,000 கடந்தது. நேற்று ஒரே சவரன் 840 ரூபாய் உயர்ந்த தங்கம் 62,480 ரூபாயாக விற்பனையானது. அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்ததால் தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டது. 1 கிராம் தங்கம் 95 ரூபாய் உயர்ந்து 7,905 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாயாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,07,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றது முதல் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 3,640 ரூபாய் உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடினார். மேலும் ஆரத்தி காண்பித்து வழிபாடு நடத்தினார். ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா வரும் 26ஆம் தேதி நிறைவடைகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய ஆறுகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதுவரை 38 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர். இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜுக்கு சென்றார். அவரை மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து திரிவேணி சங்கமத்தில் அரைல் படித்துறையில் இருந்து யமுனை ஆற்றில் படகு மூலம் மோடி பயணித்தார். அவருடன் யோகி ஆதித்யநாத்தும் சென்றார். ஆரஞ்சு நிற மேலாடை, நீல நிற பேண்ட் அணிந்திருந்த அவர் ருத்ராட்ச மாலை அணிந்தபடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். சூரிய கடவுளுக்கும் கங்கை நதிக்கும் பிரதமர் மரியாதை செலுத்தினார். பின்னர் திரிவேணி சங்கமத்தில் மலர் தூவியும் கலசம் மற்றும் துணியை அர்ப்பணித்தும் வழிபாடு நடத்தினார். இதேபோல பால் மற்றும் புனித நீர் ஊற்றிய அவர் ஆரத்தி காட்டி வழிபாடு மேற்கொண்டார்.
ओम नाभ्यायासीदन्तरिक्षगुंसेष्णोद्योः समवर्तता पद्भ्यां भूमर्देशाः स्तोत्रान्तथा लोकान् कल्पयन् नैवेद्यं निवेदयामि द्रवदक्षिणां समर्पयामि. பின்னர் படகு மூலம் திரும்பிய பிரதமர் டெல்லிக்கு புறப்பட்டார். மகா கும்பமேளாவில் புனித நீராடியது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர், சங்கமத்தில் புனித நீராடுவது என்பது தெய்வீக இணைப்பை ஏற்படுத்தும் தருணமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் அமைதி, அறிவு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கம் கிடைக்க அன்னை கங்கை ஆசி வழங்கட்டும் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். இந்து நாட்காட்டிப்படி மகா அஷ்டமி, பீஷ்ம அஷ்டமியுடன் குப்த நவராத்திரியும் ஒருங்கிணைந்து வரும் சிறப்பு நாளில் பிரதமர் மோடி திருவேணியில் புனித நீராடியுள்ளார். அதே சமயம் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி புனித நீராடியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. முன்னதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார்.